தமிழ் இசையாலும் தமிழ் பண்ணாலும் எண்ணி பார்க்க முடியாத சாதனைகளை பிறக்கின்ற ஒரு மாமேதை இந்த முல்லையாற்றங்கரையில் இந்த கிராமத்திலே பிறப்பான் என்றுதான் போலும் அந்த கிராமம் தனக்கு பண்ணைப்புறம் என்று பெயர் சூட்டிக் கொண்டது. இளையராஜாவினுடைய ஆற்றல் எங்கிருந்து வந்தது? இது ஆயிரம் ஆண்டுகளாக உலகத்திலே தோன்றிய முதல் இசை தமிழ் இசை என்ற காரணத்தினாலே தடைகளை உடைத்தெறிந்து கொண்டு அந்த தமிழன் தென்னாட்டு தமிழன் இசையை படைத்திருக்கின்றான். இசை எங்கே இருந்து வந்தது? சாம வேதத்திலே இருந்து வந்தது என்று கூறினார்கள். சரிகம பதனி என்றார்கள். சச்சமம் ரிசிவம் காந்தாரம் பஞ்சமம் மத்தியமம் தைவதம் நிசாதம் சரி கம பதனி என்றார்கள். அதையே இளங்கோவடிகள் குடமுதல் இடைமுறையாக குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விளரி தாரம் என விரிதறி பூங்குழல் விளைந்தன பெயரே இந்த ஏழையும் கூறினார். கிரேக்கத்தின் ஹோமர் யாழின் பெருமையை நரம்பு கருவினுடைய பெருமையை சொல்கிறார். ஆனால் அருமை சகோதரர்களே, மொஹஞ்சதாரோ ஹரப்பாவிலே அகழ்வு நடந்த போது ஈராஸ் பாதிரியார் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இங்கே யாழ் என்கிற இசை கருவினுடைய அந்த முத்திரை கிடைத்திருக்கிறது. இது பூர்வீக தமிழர்கள் ஆதி தமிழர்கள் பயன்படுத்திய கருவி என்று குறிப்பிட்டார். 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த பெருநாரை பெருங்குரு என்கிற இசை நூல்கள் இதை தெரிவிக்கின்றன. இது ஒன்றும் கற்பனை அல்ல, கட்டு கதை அல்ல. லெமோரியா கண்டத்திலே தென்மதுரையிலே இந்த கருவிகள் இருந்தன என்பதை தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம் என்கின்ற 1376 பக்கங்கள் இந்த 70ஆம் நூற்றாண்டில் வந்த முதல் ஆராய்ச்சி நூலில் 1917 வெளியிட்ட அந்த நூலில் யாழின் பெருமைகளை குறிப்பிடுகின்றார். விபுலானந்த அடிகள் யாழ் நூல் என்றே குறிப்பிடுகின்றார். 14 வகை யாழ்கள் தமிழர்களிடம் 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தன. பேரியாழ் 1000 நரம்புகளை கொண்ட ஒரு யாழ் இருந்தது. உலகில் எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் இல்லாதது. அது அழிந்து விட்டது தென்மதுரையிலே கடலிலே. அதற்கு பிறகு 19 நரம்புகளை கொண்ட மகரையாள், 14 நரம்புகளை கொண்ட சகோடையாள், 7 நரம்புகளை கொண்ட செங்கோட்டியாள், நாரவையாள், 100 நரம்புகளை கொண்ட கீசகையாள், மகதியாள், மருத்துவயாள், அதை போல பல்வேறு விதமான வில் யாழ், வராளியாள் என்கின்ற 14 வகையான யாழ் இருந்தன என்று குறிப்பிடுகின்ற பொழுது இந்த இசை இங்கே பிறந்தது என்று கூற காரணம், இந்த தென்னாட்டிலே பிறந்தது இசை. இசையை இறைவனாக கண்டார்கள்.